கடைசியா ஏன் எம்ஜிஆர் காலத்துல போலீஸ் வன்முறை அதிகரித்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? பலவீனமான நிர்வாக கட்டுப்பாடு பல நேரங்கள்ல எம்ஜிஆர் உடல்நல குறைவு காரணமா ஆட்சியில் நேரடியா ஈடுபடுறதில்ல. அதனால போலீஸே தானே தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய அந்த சூழல் அந்த நேரங்களில் இருந்தது. இடதுசாரி எதிர்ப்பு எம்எல் அந்த விவசாயிகள் இயக்கம் போன்றவற்றை அடக்க போலீஸ் ஊக்குவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, பொது செயல்கள் மூலம் மறைக்கப்பட்ட ஒடுக்குமுறை மத்திய உணவு திட்டம் போன்றவை எம்ஜிஆர் அன்பான தலைவர் போல காட்டியது. அதே நேரங்களில் போலீஸ் ஏழைகளை கடுமையாக கட்டுப்படுத்தியது அப்படிங்கிறது தான் வரலாறு. இதுக்கு நம்மகிட்ட புத்தகங்களோடவே இருக்கு. மேபி இந்த வீடியோ கான்ட்ரவர்சி ஆகும்போது இது எல்லாமே நடக்கலாம். சரி, காவல்துறை அப்படி இருக்குங்கிறதுக்காக அவருடைய மற்ற நிர்வாக செயல்பாடுகள்லாம் நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற அந்த ஊழல்கள், முறைகேடுகள், குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, அப்பா படிக்க எனக்கே தலை சுத்துது. அதாவது எம்ஜிஆர் முதல்வராக இருக்கிறார். வருடம் 1980ல் கேரளா அரசு தமிழக அரசிடம் 65 லட்சம் லிட்டர் எரிசாராயத்தை கேட்டது. முதலில் 26 லட்சம் லிட்டருக்கு, பின்னர் 7.5 லட்சம் லிட்டருக்கு அனுப்பிய தமிழக அரசு கையிருப்பு இல்லை என்று அத்துடன் நிறுத்தி கொண்டது. ஆனால் காலாவதியான இந்த வாகன அனுமதியை வைத்துக்கொண்டு கேரள கடத்தல் புள்ளிகளால் தமிழக எரிசாராய முதலாளிகளிடமிருந்து தொடர்ந்து எரிசாராயத்தை பெற முடிந்தது.